இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27 முதல் 29 வரைக்கும் வாசிக்கிறேன். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை அவர் அற்புதங்களை செய்கிற அந்த நேரத்தில் அதன் பிறகு சீஷர்களை பார்த்து, அக்கறைக்கு போங்கள், புறப்பட்டு அடுத்த கரைக்கு போங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தி அனுப்பிவிடுகிறார். அதன்படி சீஷர்கள் படகு ஏறி அடுத்த கரையை நோக்கி அந்த படகு பிரயாணம் தொடர்கிறது. இயேசு கிறிஸ்துவோ ஒரு மலையின் மேல் ஏறி தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றார். இரவின் 4வது ஜாமம். 4வது ஜாமம்னா ஏர்லி மார்னிங் 3 o'clock பிறகு 3 to 6. அவர் சாயங்காலத்தில் ஆரம்பித்த ஜெபம் விடியற் காலை 3லிருந்து 6க்குள் அந்த நேரம் வரும்பொழுது அங்கே நடுக்கடலிலே சீஷர்கள் படகு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கும் பொழுது பலத்த எதிர்காற்றடிக்கிறது. சீஷர்களால் படகை செலுத்த முடியல, தடுமாறுகிறாங்க. இயேசு கிறிஸ்து இதை ஜெபத்திலே இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு இது ஆவியிலே தெரிகிறது. அங்கே சீஷர்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரிகிறது. உடனே அவர் ஜெபத்திலிருந்து எழுந்து மலையிலிருந்து அப்படியே இறங்கி கடலின் மேல் அப்படியே நடந்து சீஷர்கள் இருக்கிறதான படகு சென்று கொண்டிருக்க அந்த இடத்துக்கு அருகிலே வருகிறார். நடுராத்திரி, நல்ல இருட்டு, எந்த வெளிச்சமில்லாத ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அந்த கடலின் மேல் நடந்து வருகிறதை சீஷர்கள் பார்க்கிறார்கள். ஒரு உருவம் கடல் மேல் அப்படியே நடந்து வருகிறதை அவர்களால் பார்க்க முடிகிறது. அந்த நடு ஜாமத்தில் வெளிச்சம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு உருவம் மாத்திரம் அப்படியே வருகிற மாதிரி அவர்களுக்கு ஒரு தெரிகிறது. பயந்துட்டாங்க. ஐயோ, ஏதோ ஒரு உருவம் கடல்ல நடந்து வருகிறதே, இந்த கடல் மேல நடந்து வருகிறதே, அப்ப இது ஏதோ ஒரு பெரிய ஆவி, ஏதோ ஒரு அசுத்தாவி, ஏதோ ஒரு பிசாசு என்று சொல்லி அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா மனுஷன் அந்த கடல் மேல நடந்து வர முடியாதே. அப்ப கடல் மேல நடந்து வருகிறதுனால இது கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிசாசனுடைய ஆவி, ஏதோ ஒன்று நடந்து வருகிறது என்று சொல்லி பயந்துட்டாங்க. ஏன்னா கடல் மேல நடக்கிறதுனா எல்லாருக்குமே அப்படிதான் தோணும், கடல் மேல ஒண்ணு நடந்து வருதுன்னா. உடனே அவங்க பயந்து எல்லாரும் அலறுகிறாங்க. ஐயோ, இந்த நேரத்தில் ஏற்கனவே தப்பிச்சு ஓட முடியல, கடல் கொந்தளிச்சுட்டு இருக்குது, காத்து பயங்கரமா வீசிட்டு இருக்குது, கடல்ல போட்ல இருக்கும் போதே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமை இருக்கும் பொழுது இது வேற ஒரு ஆவி வேற தன்னை நோக்கி படகை நோக்கி வருகிறதுன்னு எல்லாம் பயந்து அலற. அப்பொழுது ஆண்டவர் சொல்ற, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நான் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து பேசுறார். அவங்க பயந்துட்டதுனால உடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்க அப்படின்னு அவங்கள கர்த்தர் தேற்றுகிறார். அப்படி சொல்லும் பொழுது சீஷர்களுக்கு 12 பேர்ல 11 பேருக்கு இன்னும் பயம் தெளியல. என்னமோ நடக்குதுங்க, ஏதோ ஒரு ஆவி வருதுன்ற ஒரு நிலைமையில தான் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்துல ஒருவன் மாத்திரம், பேதுரு மாத்திரம் உடனே அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்றான். ஆண்டவர் வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்றான். ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் இறங்கி உம்மிடத்தில் வர எனக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி, கட்டளையிடும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் இறங்கி உம்மிடத்துல வர எனக்கு கட்டளையிடும். ரொம்ப அழகான வார்த்தை, சின்ன ஜெபம், நல்ல ஜெபம். அந்த ஜெபத்தை கேட்ட இயேசு கிறிஸ்து ஸ்பாட்லே பதில் கொடுக்கிறார். வா அப்படின்ட்டார், ஒரே வார்த்தை. நீங்களானால், நீங்கள் சொல்றீங்க, நீங்களானால் எனக்கு அந்த கட்டளை கொடுங்க, அது நீங்களானால் அந்த கட்டளை நிறைவேற்ற எனக்கு முடியும். நேத்து கூட இதைத்தான் நம்ம பார்த்தோம், பட் இன்னைக்கு சற்று வேற விதமா நான் சொல்றேன். ஆண்டவர் சொன்னால் அது சாத்தியம் இல்லையா? அப்போ அவன் கேட்ட உடனே ஆண்டவரும் வா அப்படின்ட்டு.
உடனே பேதுரு படகிலிருந்து சமுத்திரத்துல கால வச்சுட்டான். பாருங்க, உலக வரலாற்றிலேயே கடல் மேல் நடந்ததான இயேசு கிறிஸ்து, அதன் பிறகு பேதுரு தான் அடுத்த நபர். வேற யாரும் இல்லை. கடல் மேல் நடந்ததிலே ஒன்று பேதுரு, ஒன்று இயேசு கிறிஸ்து, அடுத்தது பேதுரு. வான் சொன்ன உடனே அவன் கடலின் மேல் இறங்கி நடந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். அதன் பிறகு காற்று பலமாய் அடிக்க அவன் தடுமாறி அதை பார்த்து பயப்பட, அப்புறம் கொஞ்சம் முழுகி போக ஆண்டவரே அவன் கூப்பிட, உடனே கர்த்தர் அவனை கடிந்து கொண்டு அற்ப விசுவாசி என்று திட்டி அவனை மறுபடியும் தூக்கி விட, அப்புறம் மறுபடியும் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்து படகுல ஏத்துறது, இதெல்லாம் அது போல நடந்துச்சு. ஆனால் அந்த இடத்திலே அவர் சொன்ன உடனே அவனால் இறங்கி நடக்க முடிந்தது. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். இதுல ஒரு நல்ல ஒரு பாடம் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரை நீரே ஆனால் நானும் இந்த கடலின் மேல் நடந்து, சமுத்திரத்துல கடல் மேல் நடந்து உம்மிடத்துல வருவதற்கு எனக்கு கட்டளையிடும். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி போகணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவர் தான் கடல் மேல வராரு, அவர் தான் பேசுறாரு, வாய்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவரா தான் இருக்கணும். ஆனால் அவராக இருந்தால் மட்டும்தான் நான் கடல் மேல நடக்க முடியும். அவர் என்னை அழைத்தால் என்னால் கடல் மேல நடக்க முடியும். அப்போ அவர்கிட்ட ஒரு உத்தரவு கேட்கிறான், நீரையானால் நானும் கடலின் மேல் நடந்து உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லி கேட்கிறான். நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலே இது மாதிரி அசாதாரணமான சில பாதைகளிலே எல்லாம் நம்ம நடக்க வேண்டி வரும். சாதாரணமான பாதைகள் இருக்கிறது, அசாதாரணமான பாதைகள் இருக்கிறது. இது ஒரு அசாதாரணமான பாதை. கடல் மேல நடந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடந்து போகிறது, அதுவும் சரியான இருட்டான நேரத்திலே பலத்த காற்றடித்து கொண்டிருக்கிற வேளையிலே கடல் மேல நடக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ஆண்டவர் செய்கிறார். பேதுருவுக்கும் அதே காரியத்தை செய்யணும் என்று சொல்லி ஒரு ஆர்வம். ஆனால் அவன் ஆர்வ கோளாறினால் அவன் அதை துணிந்து செய்யவில்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்யும்படிதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். சும்மா சின்ன வேலை கிடையாது, பெரிய வேலை செய்யதான் அழைச்சிருக்கிறார், சந்தேகமே கிடையாது. புரியுது? நெகேமியா சொல்லுகிறார், நான் பெரிய வேலை செய்கிறேன். அதுபோல நம்ம பெரிய வேலை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார், சந்தேகம் இல்லை. ஆனால் எந்த ஒரு பெரிய வேலையா இருக்கட்டும், சிறிய வேலையா இருக்கட்டும், ஆண்டவருடைய கட்டளைக்கு அடுத்துதான் நம்ம அந்த காரியத்தை செய்யணும். அவர் நம்மளை பார்த்து கட்டளை இடணும், இது செய்யணும், அவர் நமக்கு சொல்லணும். அவர் சொல்லாம எமோஷனலா நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அவர் சொல்லாமல் நம்ம ஆர்வ கோளாறினால் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படி செய்ய துணிகிறார்கள், ஆர்வ கோளாறு. ஆண்டவர் சொல்லாமலே இவர்களையே செய்ய துணிகிறார்கள். அது ரொம்ப பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும். புரிதலா? ஆர்வ கோளாறுன்றது ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கவே கூடாது. சிலர் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஊழியத்தின் பாதையில் நினைச்சதெல்லாம் செய்வாங்க, என்னென்னலாம் தோணுதெல்லாம் செய்வாங்க. என்னைக்குமே ஊழியத்திலே கர்த்தருடைய காரியத்திலே இந்த ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. நம்ம நினைச்சதெல்லாம் செய்யவும், நம்ம மனதில் திட்டமிடுகிறதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம நினைச்சிட்டு செய்யறதோ தவறு. ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு பர்சனலா சொல்லி இருக்கணும், சொல்லாம செய்யக்கூடாது. சொல்லாமல் செய்தால் மிகப்பெரிய விபரீதத்தை சந்திக்க வேண்டி வரும். ஒருமுறை ஒரு புத்தகம் ஒன்றிலே நான் வாசித்தேன். பால்யாங்கிச்சோ உலகத்தில் மிகப்பெரிய சபையினுடைய போதகத்தினுடைய புத்தகம் ஒன்றிலே ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். இந்த சம்பவத்தை தான் எழுதுறார். என்ன சொல்லி எழுதுறாருன்னா, ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு பெரிய கேம்ப் நடந்திருக்கு, ஸ்பிரிச்சுவல் கேம்ப். அதற்கு பல இடங்களிலிருந்து ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வருகிறார்கள். அப்போ அது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் கேம்ப். அதற்கு பல இடங்களிலிருந்து ஆர்வத்தோடு ஜனங்கள் கலந்து கொள்ள வருகிறார்கள்.
அப்பொழுது அந்த கேம்ப் நடக்கிற இடம் வந்து பக்கத்துல ஒரு ஆறு, தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிற ஒரு ஆறு இருக்கிறது. இந்த பக்கத்துல இருந்து வராங்க, ஆற்றுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஜனங்கள் பிரயாணப்பட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல அப்பதான் கொரியால் எழுப்புதல் நடக்குதே. எல்லாரும் ரொம்ப உற்சாகமாய் ஜெபிக்கவும் ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப என்ன சொல்லுது எக்ஸைட்டடா இருக்கிற ஒரு காலகட்டம் இது, இந்த சம்பவம் நடக்கிற காலத்துல. அப்ப அப்படிப்பட்ட நிலைமையிலே 4 வாலிப பெண்கள் ஆற்றுக்கு அந்த பக்கத்திலிருந்து அந்த கேம்புக்கு கிளம்பி வராங்க. வரும்பொழுது அவர்கள் பார்க்கறாங்க அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு போட் இருக்கும். ஆனால் இவங்க வரும்போது அந்த நேரத்துல எந்த போட்டும் இல்லை, எல்லா போட்டும் போயிடுச்சு. போட்டே இல்லை. என்ன செய்யறது? ஆற்றுக்கு அந்த பக்கத்துலதான் அந்த கேம்ப் நடக்குது, அதை கடந்து போகணும். அப்ப இவங்க பாக்குறாங்க போட் வருமான்னு பாக்குறாங்க, எந்த போட்டும் இல்லை. உடனே இவங்களுக்கு ஒரு ஆர்வ கோளாறு. என்ன, ஏன் ஆண்டவர் வந்து கடல் மேல நடக்கலையா? நம்ம நடக்க முடியாதா? நம்மளும் நடப்போம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. தீர்மானம் பண்ணிட்டு உடனே அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த ஆற்றை கடக்கிறதற்கு நேர ஆத்துக்குள்ள 4 பேரும் காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே ஆற்று மேல அப்படியே நடந்து அடுத்த கரைக்கு போயிட்டு அப்படியே போய் சேர்ந்துடலான்ட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 ஸ்டெப்பு தான், தண்ணி வேகமா வந்தது. அப்படியே 4 பேரையும் அப்படியே இழுத்து சென்று 4 பேருமே அந்த இடத்துல மரித்து போனார்கள். இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு செய்தியாக வந்தது. பத்திரிகையெல்லாம் ஒரு பெரிய செய்தி ஆயிடுச்சு. கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுகிற ஒரு செய்தியாக மாறிவிட்டது. கிறிஸ்துவை விசுவாசிக்காத பத்திரிகையாளர்கள் இதை ஏளனம் பண்ணி இயேசு கிறிஸ்து இவர்களை காப்பாற்றவில்லை என்று சொல்லி அதை வந்து தேவ தூஷணமாக இந்த செய்தியை போட்டாங்க. இப்படியாய் காரியங்கள் நடக்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கர்த்தருக்கு அவமானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செய்தியாக அது பரப்பப்பட்டிருந்தது. நிறைய பேருக்கு கேள்வி, ஏன் ஆண்டவர் காப்பாத்தல? இந்த பிள்ளைங்க நல்ல விசுவாசி தானே, விசுவாசிக்கிற ஒரு நிலைமையில தானே கால வச்சாங்க. அதுவும் இவங்க வந்து எதுக்கு போனாங்க? ஒரு ஸ்பிரிச்சுவல் கேம்ப்ல கலந்துக்கு தானே போனாங்க, வேற எங்கேயும் போலையே, உலக பிரகாரமா எங்கேயும் போலையே. இவங்க வந்ததே ஸ்பிரிச்சுவல் கேம்ப்ல அட்டன் பண்ணது தானே வந்தாங்க. ஏன் அப்ப கர்த்தர் அவர்களை இதற்கு ஒப்பு கொடுத்தார்? ஏன் இந்த ஆற்றின் மேல் நடக்க கர்த்தர் அனுமதிக்கல? ஏன் இந்த ஆற்று தண்ணீர் யோசுவாவின் நாட்களில் அப்படி கரை புரண்டு ஓடி வருகிறதான யோர்தானின் நீர் அப்படியே நின்னது போல இவன் கால வச்சோடனே ஏன் நிக்கல? இல்லையா? எலியா சால்வை எடுத்து அடிக்கும் பொழுது, அப்பொழுது சால்வை அடிக்கப்பட்ட உடனே யோர்தான் பிளந்தது போல ஏன் பிளக்கல? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி எலிசா அதே சால்வை எடுத்து அடிக்க மறுபடியும் அந்த யோர்தான் பிளந்தது போல ஏன் பிளக்கல? இவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, ஏன் இது நடந்துச்சு? ஏன் இது நடந்துச்சு? ஜனங்களுக்கு முன்பாக இது ஒரு அவமானமான சம்பவம் ஆயிடுச்சு. அந்த நேரத்திலே சில பத்திரிகையாளர்கள் வந்து, அப்ப அவருதான் பாலியாங்கி சொன்ன பெரிய பாஸ்டர், அதெல்லாம் அவர்கிட்ட பேட்டி எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குதே நம்முடைய தேசத்துல, இதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறாங்க. அவரு வாயினாலேயே ஏதாவது ஒரு குறையான வார்த்தை வருதா பார்க்கலாம், அதை வச்சு பப்ளிசிட்டி பண்ணலாம் என்ற நோக்கத்தோடு அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்றாங்க. ஐயா, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரிடத்துல பாலியங்கி ஜெபித்தார். ஜெபித்து ஆண்டவர் சொன்ன பதிலை சொன்னார். என்னன்னா, இந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க முழு காரணம் அந்த 4 வாலிப பெண் பிள்ளைகள் தான். அவங்கதான் காரணம். இந்த சம்பவத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அன்றைக்கு இந்த ஆற்றை, இந்த கடலின் மேல் இயேசு கிறிஸ்து நடந்து வரும் பொழுது பேதுரு அவரிடத்துல உத்தரவு கேட்கிறான். ஆண்டவரே, நீரையானால் இந்த கடலின் மேல் நடந்து நான் உம்மிடத்துல வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடும் என்று கேட்கிறான். ஆண்டவர் வான்னு கூப்பிட்டாரு. அதனால அவனுடைய அந்த கடல் மேல் நடக்கிற அனுபவம் வெற்றிகரமா இருந்துச்சு. ஆனால்
இந்த 4 பெண் பிள்ளைகளும் கர்த்தரிடத்துல உத்தரவு கேட்டாங்களா? கேட்கல. கர்த்தர் அவளை பார்த்து வான்னு கூப்பிட்டாரா? இல்ல. இவங்களாகவே தீர்மானம் பண்ணாங்க, இவங்களாகவே முடிவெடுத்தாங்க, இவங்களாகவே அந்த நதியில கால வச்சாங்க, இவங்களாகவே எல்லாம் செஞ்சாங்க. ஆண்டவருக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை என்று ஆண்டவர் சொல்ல வைத்தார். அப்போ இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நம்ம செய்யற ஒரு பெரிய தவறு, ஏதாவது ஒண்ணு நம்ம எமோஷனலா செய்யறது, நாமளாகவே தீர்மானிச்சு செய்யறது, நாமளாகவே திட்டமிட்டு செய்யறது, உணர்ச்சி வசப்பட்டு செய்யுது. கடைசியில அது பிரச்சனையில போய் முடியும். பிரச்சனை ஆயிடுது, தடுமாறுது, பாதிக்கு மேல செயல்பட முடியல, அப்படியே மூச்சு முட்டுது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ இந்த காரியம் நிறைய பேர் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே அதை மாற்றி விடுகிறார். ஒண்ணு சொல்ல, எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் கர்த்தரிடத்துல உத்தரவு கேட்கணும். புரிதலாம். எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும், சின்னதோ பெரியதோ, ஆண்டவரிடத்துல நீங்க உத்தரவு கேட்கணும். ஆண்டவரே, இப்படி நான் செய்யும்படியான ஒரு யோசனை வருது, உமக்கு சித்தமானால் இதை செய்வதற்கு எனக்கு வழி நடத்துங்க. உமக்கு சித்தம் இல்லைன்னா இது எனக்கு வேண்டாம், நான் இதை செய்யணுமா? அவங்க செஞ்சாங்க, அதே போல நானும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி ஒரு தப்பு செய்யறது என்னன்னா, வேற ஒருத்தர் ஒண்ணு செய்யறதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நானும் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமா எந்த காரியத்திலே இறங்கி விடுகிறார்கள். ஆனால் இவங்களுக்கு தோல்வி வருது. ஆனா இன்னொருத்தரை பார்த்து இவங்க செஞ்சாங்க பாருங்க, அந்த நபர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. அப்ப இவங்களுக்கு தெரியறது என்ன? கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, எங்களை கைவிட்டு அவங்களெல்லாம் நல்லா நடத்தினால் எங்களுக்கு நடக்கலன்னு நினைக்கிறாங்க. இல்ல, கிடையாது. ஆண்டவர் இடத்துல பட்சபாதம் இல்லை. அவங்க கர்த்தருடைய அனுமதியோடு தேவ வார்த்தையின்படி கர்த்தர் சொன்னதை செய்கிறார்கள். நம்ம ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்டோமா? கேட்கணும். எந்த ஒரு காரியமானாலும், முக்கியமான எந்த விஷயமானாலும் ஆண்டவரிடத்துல நீங்கள் உத்தரவு கேட்க வேண்டும். இது செய்யலாமா ஆண்டவரே? இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவீரா? இந்த காரியத்துல நான் தொடர்ந்து முன்னேறி நடக்க நான் விரும்புகிறேன், இந்த காரியத்தை செய்ய நினைக்கிறேன், நீங்க சொன்னா செய்யறேன், இல்லைன்னா வேண்டாம்ப்பா. இப்படி என்றைக்காவது நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு என்று திறந்த ஆண்டவரை நோக்கி ஒரு உத்தரவு கேட்டுட்டு நம்ம செய்யறோமான்றதான் முக்கியம். நாமளாகவே ஒண்ணு செஞ்சுட்டு அதன் பிறகு தடுமாறும் பொழுது ஆண்டவரை கைவிட்டார்னு புலம்பக்கூடாது. எந்த ஒரு விஷயமானாலும் ஆண்டவரிடத்துல உத்தரவு கேளு. ஆண்டவரே, நான் செய்யட்டுமா? இந்த காரியத்துல ஈடுபடட்டுமா? இதை நான் செய்யலாமா? அது நல்ல விஷயமா தான் இருக்கும். நான் சொல்ற மோசமான காரியம் கிடையாது, நல்லதா தான் இருக்கும். ஆனா அந்த நல்ல விஷயத்தை கூட நீங்க செய்யணுமான்றதுதான் முக்கியம். நீங்க செய்யும்படி கர்த்தர் சொல்றாரான்றதுதான் முக்கியம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவ இடத்துல உத்தரவு கேட்டான். ஆண்டவரை, நீரே ஆனா நானும் கடலின் மேல் நடந்த இடத்துல வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடும் என்று கேட்டான். அதற்கும் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். வா என்றார். நீ வா. அப்ப உத்தரவு கேட்கிறான், உத்தரவு பெறுகிறான், அதன் அடிப்படையில் அவன் செயல்படுகிறான். கடைசியில பார்க்கும் பொழுது அது வெற்றியா இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் செய்யாமல் நாமவே தீர்மானித்து, அல்லது ஏதோ ஒன்றை திட்டமிட்டு, அல்லது யாரோடோ போட்டி போட்டுக் கொண்டு, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் ஒரு எமோஷனலா நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்ய துணிந்தால் அதற்கு ஆண்டவர் பொறுப்பாளியாக முடியாது. நம்மளே பல நேரத்தில் அப்படிப்பட்ட தவறுகளை செய்து விடுகிறோம். செய்யக்கூடாது. எதுவானாலும் ஆண்டவரிடத்துல கேட்காம செய்யாதீங்க. சின்னதோ பெரியதோ எதையுமே ஆண்டவரிடத்தில் கேட்காம செய்யாதீங்க. ஆண்டவர் அங்கேதான் கிரியை செய்கின்றார். அங்கதான் கர்த்தர் மகிமை பெற்றார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அழைத்த ஆண்டவர், எங்களுக்கு மிக முக்கியமா இந்த காரியத்தை இந்த வேளையிலும் எங்களோடு நீங்க இடைப்பட்டு கொண்டிருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எதை செய்தாலும் உம்மிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டு உத்தரவு பெற்று நீங்க அதை விரும்புகிறீங்களா என்பதை கவனித்து நீங்கள் அதற்கு கட்டளையிட்டு இருக்கிறீங்களா என்று சொல்லி பார்த்து நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதபடி கர்த்தர்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எந்த விஷயமுடைய உத்தரவோடு நாங்கள் செய்ய கர்த்தர்களுக்கு கிருபை செய்யப்பா.
நாங்களாகவே துணிகரமாய் எந்த ஒரு காரியத்தையும் செய்து ஆண்டவரே பிரச்சனையிலே அகப்படாதபடிக்கு தேவரீர் எங்களை நேர்த்தியான பாதையிலே நடத்துவதற்காக சோத்திரம். எங்களோடு பேசுகிற ஆண்டவர் உடைய சித்தத்தை எல்லாம் எங்களோடு பேசி அதன்படி செய்ய வைப்பதற்காக சோத்தரிக்கிறப்பா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், மகிமைப்படுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்து சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.